திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் ரூபாய் 6,15,00,000 மதிப்பில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களை நவீன மையங்களாக மாற்றும் நோக்கில் மத்திய அரசு அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டு வருகிறது. 15 மாநிலங்களில் உள்ள 103 அம்ரித் ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறக்க உள்ளார். இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் ரயில் நிலையம் ரூபாய் 6,15,00,000 மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு நாளை திறக்கப்படுகிறது. மேம்படுத்தப்பட்ட போலூர் ரயில் நிலையம் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. முகப்பு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. நுழைவாயில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகள் காத்திருப்பறை நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. அதிநவீன கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு மையம், PF தங்குமிடங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ரயில் நிலையம் முழுவதும் டிஜிட்டல் பலகைகளும் குடிநீர் குழாய்களும் அமைக்கப்பட்டுள்ளது. உயர்மட்ட நடைமேடையும் நிலையத்தை அழகுபடுத்த பூங்காக்களும் அமைக்கப்பட்டுள்ளது. போலூர் வட்டத்தில் உள்ள தென்கைலாய மலை என்று அழைக்கப்படும் பர்வதமலைக்கு ஆன்மீக பக்தர்களும், போலூர் வட்டத்திலும் ஜவ்வாது மலையில் வாழும் பழங்குடியின மக்களும் திருப்பதி கோயிலுக்கு செல்ல போலூர் ரயில் நிலையத்தையே பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் வர்த்தகர்களும் பொதுமக்களும் போலூர் ரயில் நிலையத்தை அதிக அளவில் பயன்படுத்துவதால் தற்போது அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் போலூர் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் ஆன்மீக பக்தர்களும் வர்த்தகர்களும் பொதுமக்களும் வரவேற்று மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் நன்றி தெரிவித்து வருகிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் உள்ள ரயில் நிலையம் பாரத் அம்ரித் திட்டத்தின் மூலம் ரூபாய் 6,15,00,000 மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் ஆன்மீக பக்தர்களும் விவசாயிகளும் வர்த்தகர்களும் பழங்குடியின மக்களும் வரவேற்று பாரத பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்து உள்ளனர். தூர்தர்ஷன் டிடி தமிழ் செய்திகளுக்காக போலூரிலிருந்து என் ரவிச்சந்திரன்.